பெரியவர்கள் கலவையிலே தங்கியிருந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், டெல்லியிலே உத்தரசுவாமி மலைக்கு கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டும், நீ போயிட்டு வான்னு சொன்னார்கள். ஏன் சரி என்று இங்கிருந்து கிளம்பி முள்ள இப்படியே யாத்திரை பூஜையோடு கிளம்பி உத்தரசுவாமி மலை யாத்திரை கும்பாபிஷேகத்துக்கு சென்றோம். சீரும் சிறப்புமாக விசேஷமாக நடைபெற்று அந்த கும்பாபிஷேகம். அந்த கோவில் புதுசாக கட்டின ஒரு கோவில், மலை மேல் கட்டிய ஒரு கோவில். போகிற வழியிலேயே நாங்கள் மதுரா, பிருந்தாவன், குருட்சேத்ரா எல்லா க்ஷேத்திரங்களையும் பார்த்து கொண்டே போய்விட்டோம். முள்ள இப்படியாக ஆந்திர ஊபி வழியாக லக்னோ, கான்பூர் எல்லா ஊர் வழியாகவும் அப்படியே அலகாபாத் வந்தோம். பிரயாக க்ஷேத்திரம் வந்தோம். அந்த க்ஷேத்திரத்திலே ராமர் கோவிலை திறப்பதற்காக ஆர் வெங்கட்ராமன், ராஜீவ் காந்தி மற்றும் சிலர் 2-3 பேர் வந்திருந்தார்கள். அப்பொழுது அங்கிருந்த சங்கர் தயாள் சர்மா அவர் எல்லாரையும் சேர்த்து வைத்து கொஞ்சம் நேரம் பேசி கொண்டிருந்தோம். பூஜை முடிந்த பிற்பாடு, பூஜை இல்லாமல் அவர்கள் பார்த்தார்கள். பூஜை முடிந்த பிற்பாடு கொஞ்சம் விஷயங்கள் சொன்னோம். இந்த அலகாபாத்தை இந்த இடத்துல தான் நினைவு மண்டபம் கட்டுறோன்னு சொல்லியிருக்கார் பெரியவர், ஆகவே இங்கே நீங்கள் தான் ஏற்பாடு செய்து கொடுங்கள் என்று சொன்னேன். உடனே அவர்கள் அங்கே பிரிட்ஜு கட்டி கொண்டிருந்தார்கள். அதே கான்ட்ராக்டர்காரரை வைத்து இங்கே பெரிய மண்டபம் ஒன்று கட்டிவிட்டு 3-4 அந்தஸ்து மண்டபத்தை கட்டி வைத்து மேலே ஆதிசங்கர் விக்கிரகத்தையும் வைத்து எல்லா விசேஷங்களையும் செய்து வைத்து விட்டார்கள். அப்படி ஒரு விசேஷமாக நடைபெற்று அந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு தனியாக ஒரு முறை சென்று வந்தோம். அங்கே சென்று வந்த ஒரு பாடு காசிக்கு சென்றோம். காசியிலே காசி ராஜா இருந்தார். அப்பொழுது ஒரு குழந்தைகள் எல்லோரும் வந்தார்கள். எல்லோரும் வந்து வரவேற்றார்கள். எல்லையிலேயே வந்து வரவேற்றார்கள். அங்கிருந்து உற்சவமாக பல்லக்கிலை வைத்து அழைத்து சென்றார்கள்.